ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம அழகு தமிழ் டிவி. நான் உங்கள் அன்பு தமிழ். இந்த வீடியோவில் நம்ம சின்ன குழந்தைங்க நம்முடைய நாட்டினுடைய பெருமையையும் புகழையை பற்றி எந்த அளவுக்கு அழகாக பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம். இது முழுசாக பார்க்கறதுக்கு முன்னே இப்போ வரைக்கும் நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நீங்கள் பார்க்கலாம். பண்பாடு பல்வேறு கலாச்சாரங்களின் கலவையாக அடிக்கடி முத்திரை குத்தப்பட்டு இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாற்றால் தாக்கம் செலுத்தி வடிவமைத்துள்ளது. இந்தியாவில் உள்ள மொழிகளின் பட்டியல்: தமிழ், தெலுங்கு, அசாமிய மொழி, மைதிலி மொழி, இந்தி, ஆங்கிலம், சத்தீஸ்கரி மொழி, கொங்கணி, குஜராத்தி, உருது, கன்னடம், மலையாளம், மராத்தி, மணிப்புரியம், மிசோ மொழி, ஒரியா, பஞ்சாபி மொழி, நேபாள மொழி, திரிபுரி, வங்காள மொழி. இந்தியாவில் வாழும் பழங்குடியின மக்களின் மொழிகள்: கொர்வா, போடோ மொழி, சந்தாலி மொழி, டோக்ரி மொழி, சிந்தி மொழி, குரு. உலகில் வாழும் பழமையான மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. இது செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழியாகும். உலகம் முழுவதும் 120 மில்லியன் மக்கள் தமிழ் மொழி பேசுகின்றனர். இது இந்திய மாநிலமான தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அதிகாரப்பூர்வ மொழியாகும். 2004ஆம் ஆண்டு தமிழ் இந்தியாவின் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. தமிழ் ஒரு செம்மொழி மற்றும் திராவிட மொழி குடும்பத்தின் முக்கிய மொழிகளில் ஒன்றாகும். இது இந்தியா, இலங்கை, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அதிகாரப்பூர்வ மொழியாகும். 1996ஆம் ஆண்டு உலகளவில் 74 மில்லியனுக்கும் அதிகமாக பேசப்படும் மொழி நம் தமிழ் மொழியாகும். இந்திய மொழிகளில் தமிழ் முதன்மையாக உள்ளதாக 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற கூகுள் கணக்கெடுப்பில் தெரிய வந்தது. தமிழ் மொழியின் தோற்றத்தையும் வரலாற்று காலத்தையும் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. பழந்தமிழ், இடைக்கால தமிழ், தற்கால தமிழாகும். தமிழ் மொழியின் பெரும்புகள்: திராவிட மொழிகளில் மிக பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கண நூல்களையும் பல இலக்கியங்களையும் பெற்று வளர்ச்சி பெற்றிருந்த ஒரே மொழி தமிழ் மொழி ஆகும். தமிழின் தனித்தன்மைகள்: தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விலகுவது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயக்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழியாகும். திராவிட மொழிகளுக்குள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி நம் தமிழே ஆகும். தமிழ் மொழி திராவிட மொழியின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. இந்திய கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். திராவிட மொழிகளை 3 பிரிவுகளாக பிரித்துள்ளனர்: தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள்: தமிழ், மலையாளம், கன்னடம். நடு திராவிட மொழிகள்: தெலுங்கு, கொண்டி, குழு, குவி. மேலும் பல உள்ளன. வட திராவிட மொழிகள்: குரு, மால்பா, பிராகுய். இந்தியாவின் ஒரு சிறப்பு அம்சமானது பல மொழிகளையும் கொண்டது நம் நாடு. நம் தாய் திருநாடு எல்லா மக்களின் மொழிகளையும் மதங்களையும் எவ்வித வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ அழைக்கிறது. நம் நாட்டின் நலனுக்காக உயிர்விட்ட வீரர்கள் ஒவ்வொரு மனிதனையும் சகோதரத்துவமாக ஏற்றுக்கொண்டு வாழ விரும்புகிறார்கள். அதனால் நாம் ஒற்றுமையோடு நல்ல இந்திய குடிமகனால் இந்த இனிய தருணத்தில் நாங்கள் அழைக்கிறோம். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே போல் நல்ல நல்ல வீடியோலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.